ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம 7th இங்கிலீஷில் வந்து டேர்ம் 1ல் யூனிட் 2 ப்ரோஸ் லெசன் தான் பார்க்க போகிறோம். த விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில். இந்த ப்ரோஸில் வந்து இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் புக் பேக் எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ ஹாவ் எ ஃபேஸ் பட் நோ ஐஸ், ஹேண்ட்ஸ் பட் நோ ஆர்ம்ஸ். இதுக்கு வந்து ஆன்சர் கிளாக்கு. நெக்ஸ்ட்டு செகண்டு, ஐ சிட் இன் எ கார்னர் வைல் ட்ராவலிங் அரவுண்ட் த வேர்ல்டு. இதுக்கு வந்து ஆன்சர் ஸ்டாம்ப்பு. நெக்ஸ்ட்டு தேர்டு, ஐ கோ அப் வென் ரெயின் கம்ஸ் டவுன். இதுக்கு வந்து ஆன்சர் அம்பர்லா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து, ஐ ஹாவ் எ ஹெட் அண்ட் அ டெய்ல் பட் நோ பாடி. இதுக்கு வந்து ஆன்சர் காயின். நெக்ஸ்ட்டு க்ளாசரி. மூணுடு அப்படின்னா மேக் எ லாங் லோ சவுண்டு. நெக்ஸ்ட்டு செகண்ட், ஹாண்டட் அப்படின்னா பொசஸ்டு. நெக்ஸ்ட்டு தேர்டு, ruins அப்படின்னா decayed, collapsed building ஆர் பிளேஸு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து, terrible அப்படின்னா fearful. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து, saddle அப்படின்னா லோ பாயிண்ட் ஆன் எ ridge between two summits. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து, crumbling அப்படின்னா breaking apart into small pieces. நெக்ஸ்ட்டு shuttled அப்படின்னா ran with short quick steps. நெக்ஸ்ட்டு whistling thrust அப்படின்னா a small singing bird. நெக்ஸ்ட்டு strangling, spreading out in different direction. நெக்ஸ்ட்டு glossary, forbidding means unfriendly அல்லது frightening. நெக்ஸ்ட்டு foliage thrashing means hitting leaves and branches. நெக்ஸ்ட்டு தேர்டு, flicker means shine. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து, startled means frightened. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து, remand means what was left. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து, crouching means bending down. நெக்ஸ்ட்டு செவன்த்து, groaned and clattered means banged together and made a loud noise. நெக்ஸ்ட்டு puddle means pool of water. நெக்ஸ்ட்டு bottled out means hid. Streak means line. நெக்ஸ்ட்டு sizzled means hissed like something hot on a frying pan. நெக்ஸ்ட்டு செவன்த் கொஷின், டூ யூ நோவில் வந்து பெர்முடா ட்ரையாங்கிளை பற்றி கொடுத்துருக்காங்க. பெர்முடா ட்ரையாங்கிள் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அன்சால்வ்டு மிஸ்டரியஸ் ஸ்பாட் இன் தி வேர்ல்டு. இட் இஸ் எ ட்ரையாங்குலர் ஷேப்டு ஏரியா இன் த நார்த் அட்லாண்டிக் ஓஷன். 100 of people and numerous boats, ships and planes have disappeared inside this triangle. The reason for this disappearance still remains a mystery. என்ன சொல்கிறாங்கன்னா, பெர்முடா ட்ரையாங்கிள்னு ஒரு ஸ்பாட் இருக்குது. அதில் வந்து நிறைய போட்டு, ஷிப்ஸு, பிளேன்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே போயிடுது, காணாமல் போயிடுது. ஸோ அது ஏன் அந்த இடத்துல போனால் அதெல்லாம் காணாமல் போயிடு அப்படிங்கிறத ரீசனை வந்து நம்ம இன்னும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. இது ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்டு ஏரியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு க்ளாசரி. ஃபஸ்ட்டு, ஸ்டம்பிள்டு அப்படின்னா லாஸ்ட் ஒன்ஸ் பேலன்ஸ். நெக்ஸ்ட்டு கிகிள் மீன்ஸ் லாஃப் லைட்லி. Huddled means crowded together. Excitedly means feeling great eagerness. Next, choose. The wind hurried and passed through the pines and deodars. Next, second, the market was 3 miles away from the village. Next, third, Usha went to visit her aunt's house after shopping in the market. Next, fourth, Usha took shelter in the ruins. Fifth, at dawn the thrush began to sing. Next, 10th, unscramble the sound. ஃபஸ்ட் இருக்க வேர்டை வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணி எழுதினா கிகிள் அப்படின்னு எழுதலாம். செகண்டை வந்து மோன் அப்படின்னு எழுதலாம். தேர்டு வந்து ரம்பிள். ஃபோர்த் வந்து ஹவுல். ஃபிஃப்த்து வந்து பூம். சிக்ஸ்த்து வந்து எக்கோ. செவன்த் வந்து கிரான். நெக்ஸ்ட்டு 11th, சூஸ் த கரெக்ட் வேர்ட் ஃப்ரம் த பாக்ஸ், fill in the blanks. A detective is someone who investigates a crime. Next, a victim is someone who suffers the effect of a crime. Next, third, someone who might have committed a crime is a suspect. Next, fourth, a clue is an idea or fact that helps us solve a mystery. Next, fifth, an evidence is an information we have that proves us that something is wrong. Next, language checkpoint. An unfinished action has to be in the present. எக்ஸாம்பிள், ஒரு முடியாத ஆக்ஷன் வந்து ப்ரெசண்ட்டில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஐ எம் ஹியர் சின்ஸ் லாஸ்ட் வீக் இப்படின்னு சொன்னால் வந்து தப்பு. ஸோ ஐ ஹாவ் பீன் ஹியர் சின்ஸ் லாஸ்ட் வீக் இதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு செகண்டு, த ஆக்ஷன் தட் அக்கர்டு பிஃபோர் த செகண்ட் ஆக்ஷன் ஹேஸ் டு பி இன் த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு.
செகண்ட் ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஆக்ஷன் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் when I woke up my roommate left the room already. இதில் வந்து தப்பு, ஏன்னா முன்னாடி ஃபஸ்ட் ஆக்ஷன் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்கணும். ஸோ when I woke up my roommate had left the room already, இதுதான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு the present perfect tense cannot be used with an expression of a past tense. எக்ஸாம்பிள் my mum has called me yesterday, இது வந்து wrong. my mum called me yesterday, இதுதான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு டென்ஸு present perfect tense. it tells us that an action is complete at that time. அந்த ஆக்ஷன் வந்து அந்த டைமில் முடிஞ்சிருந்தா அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லலாம். I have completed my homework. எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா it tells us about an action that took place before another action in the past. ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச ஆக்ஷனை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லுவோம். The train had left before he reached the station. இதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். it helps to describe an event that is expected or planned to happen before a time in the future. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு இன்சிடெண்ட் வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நடக்கும் அப்படிங்கிறத வச்சு சொல்கிறது தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் we would have completed our project by next week. நெக்ஸ்ட் வீக்குள்ள நாங்கள் ப்ராஜெக்ட் முடிச்சிருவோம் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு 14th வந்து ஃப்ரேம் 5 கொஷின் பிகின் வித் ஹாவ் யூ எவர். அதுக்கு வந்து ரைட் எனி ஸ்டோரின்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நம்ம கொஷின் ஃப்ரேம் பண்ணணும். ஹாவ் யூ எவர் ரிட்டன் எ ஸ்டோரி. நெக்ஸ்ட்டு செகண்ட் விசிட் த தாஜ்மஹால். ஹாவ் யூ எவர் விசிட்டட் த தாஜ்மஹால். நெக்ஸ்ட்டு தேர்டு குக் பிரியாணி. ஹாவ் யூ எவர் குக்டு பிரியாணி. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் வாட்ச் எ ஹாரர் ஃபிலிம். ஹாவ் யூ எவர் வாட்ச்டு எ ஹாரர் ஃபிலிம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ப்ளே 10-pin bowling. ஹாவ் யூ எவர் பிளேடு 10-pin bowling. நெக்ஸ்ட்டு கோ ஸ்விம்மிங். ஹாவ் யூ எவர் கான் ஸ்விம்மிங். நெக்ஸ்ட்டு 15th fill in the blanks with past perfect tense வச்சு இங்கே fill in the blanks பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஷின் when Usha looked out of the window dark clouds had gathered over the mountains. She had no umbrella with her. The weather had seemed so fine just a few hours ago. Next third all was dark again. Night had fallen. Next fourth she ran towards the big gap in the wall through which she had entered. Next fifth Usha looked back at the ruins. The sun had come up and was touching the top of the walls. அவ்வளோதான். யூனிட் 2ல் வந்து ப்ரோஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு போயம் சப்ளிமெண்ட்ரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.